அறிவே அறிவா நம் கூட இருந்தால் அது பவர் இல்லை. அதை பயன்படுத்தும் போதுதான் அது பவரா மாறும். ஃபர்ஸ்ட் அறிவு இருந்தா அறிவை அண்டர்ஸ்டாண்டிங்கா மாற்றணும். அது எப்படி? ஏதாவது நான் சொல்லும் போது அது ரைட் பண்ணணும், எகெயின் அண்ட் எகெயின் ரீட் பண்ணணும். அது ரீட் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கா மாறும் இல்லையா? நாலேஜே அண்டர்ஸ்டாண்டிங்கா மாற்றணும். அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறதுக்கு அப்புறம் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், செய்யணும். அது செய்யணும். நம்ம செய்யலில் அது வரணும் இல்லையா? செய்யலில் அது வர வேண்டும். சும்மா நாலேஜ் எல்லாம் எடுத்து அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, ஆனா ஒண்ணுமே செய்யாமல் இருந்தால் அதுக்கு ரிசல்ட் கிடைக்காது. கிடைக்குமா? இதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் நமக்கு கிடைக்கும் ரியலைசேஷன். என்றது ரியலைசேஷன். ரியலைசேஷன் என்றால் புரிதல். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு நான் பப்ளிக் ஸ்பீக்கிங் பேசும்போது கையே ஆட்டித்தா பேசணும் அப்படி ஆல்ரெடி சொல்லி கொடுத்தாச்சு. அது உங்க நாலேஜ். அதுக்காக கை எதுக்காக ஆட்டணும்? கைக்கு அத்தனை பவர் இருக்கா? கை ஆட்டி பேச கொஞ்சம் கூட கம்யூனிகேட் பண்ண முடியுமா? எஸ், கொஞ்சம் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். பெருசாக இருந்த விஷயங்களை பெருசா, சின்னதாக இருந்த விஷயங்களை சின்னதா, அப்படி எல்லாம் நம்ம ஃப்ரெண்டில் இருக்கிறவங்களுக்கு பார்க்கறதுக்காக கையை யூஸ் பண்ணலாம். கை பயன்படுத்துறது சூப்பர். அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். அதை வச்சு எகெயின் அண்ட் எகெயின் திங்க் பண்ணி அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கப்புறம் மேடையில் ஏறும்போது கை மூவ் பண்ணலைன்னா இம்ப்ளிமெண்டேஷன்ல போயிடுச்சு. அப்பதான் ரியலைசேஷன் கிடைக்கும். கையே பயன்படுத்துற சூப்பர், ஆனா என்ன இப்போ எனக்கு அது வராது. அப்ப என்ன செய்யணும்? கரெக்ஷன். நெக்ஸ்ட் டைம் பேசும்போது இன்டென்ஷனலா கையை மூவ் பண்ணி பேசணும். அப்படி ரிப்பீட்டடா கரெக்ஷன் பண்ணும்போது கிடைக்கிற விஷயம் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுதான் ரீசன் நம்ம புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கு, ஓடிஎஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கு, ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கு, நம்ம அப்பா அம்மா சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கு, ஆனா லைஃப்ல சேஞ்ச் வராது. ரீசன் இதுதான். அதெல்லாம் சும்மா நாலேஜ் தான். நாலேஜை அண்டர்ஸ்டாண்டிங்கா மாத்தி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அதை ரியலைஸ் பண்ணி அந்த ரியலைசேஷனை எடுத்து கரெக்ஷனை எடுத்து ரிப்பீட்டடா கரெக்ஷன் எடுக்கும்போது தான் என்ன கிடைக்கும்? டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைச்சா ரிசல்ட் கேரண்டி.